அப்படின்னாவே கம்யூட்டர் பர்பஸ்க்கு அப்படின்னு மட்டும் இருந்த காலத்தில் ரோடில் ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு லுக்கோட ஒரு பைக்கை லான்ச் பண்ணாங்க. அதுதான் பஜாஜ். ரெண்டாயிரத்தி பல்சர் அப்படிங்கிற ஒரு பைக் வந்து லான்ச் ஆச்சு. பல்சர் அப்படின்னாவே ஒரு எமோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல இளைஞர்களின் கனவு பைக்கா இன்னைக்கும் அந்த பல்சர் அப்படிங்கிற பைக் இருக்கு. இப்படிப்பட்ட பைக்கு 2015 ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரரா பல்சர் RS200 அப்படிங்கிற ஒரு பரிணாமத்தில் ரோடுக்கு வந்தது. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெறித்தனமான லுக்கில் அதே RS200 ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல மறுபடியும் ரோடுக்கு வந்திருக்கு. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு நம்ம கூட யங்ஸ்டர்ஸை சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட பஜாஜோட பல்சர் RS200 2025ஓட இந்த பைக் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. நிறைய அப்டேட்ஸோட ஒரு சில நெகட்டிவோட இந்த பைக் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இதில் அப்படி என்னென்னலாம் சேஞ்சஸ் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைக்கோட ஃப்ரண்ட்டில் என்னென்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட்டோட லுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு யங்ஸ்டர்ஸை அப்படி சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஃபேஸே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரோபோவோட ஃபேஸ் மாதிரி வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஹெட்லாண்ட்டுமே வந்து ஒரு ரோபோவோட கண்ணு மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். இதோட க்ளோஸ் உள்ள லுக் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே அதை ஃபீல் பண்ண முடியுது. முன்னாடி வந்து இது ஹாலஜனில் ப்ரொஜெக்டடாக இருந்தது, இப்போது எல்இடியில் ப்ரொஜெக்டடாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது டிம்முக்கு வந்து ஒரு லைட் மட்டும் வந்து க்ளோ ஆகுது, பிரைட்டுக்கு ரெண்டுமே உங்களுக்கு க்ளோ ஆகும். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு டிஆர்எல் கிட்டத்தட்ட ஒரு 3 எல்இடி மட்டும் வந்து இங்கே இருக்குது. இந்த ஐக்கு ஜஸ்ட் ஒரு ஐப்ரோ மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வைசர் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டாக வந்து இல்லை, பட் ஒரு ப்ரொஃபைலாக ஓட்டும் போது இது எந்த அளவுக்கு நமக்கு ஏரோடைனமிக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிரைவ் பண்ணும்போது செக் பண்ணி பார்க்கலாம். சஸ்பென்ஷன் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூசி ஃபோர்ஸ் கொடுத்துருக்கலாம். நார்மல் டெலஸ்கோபிக் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூசியாக கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், லுக்கும் அந்த கோல்டன் கலருக்கு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேலிபர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. முன்னாடி பைப்ரோவாக இருந்த அந்த கேலிபர் இப்போது கிரெமிகா கேலிபராக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. 300mm டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்குறாங்க. டூல் சேனல் ABS வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் 3 டிரைவ் மோட்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரியரோட டிஸ்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 270mm வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரண்ட்டோட டயர் செக்ஷன் 100mmலேருந்து 110 மாறி இருக்குது. 10mm செக்ஷன் வந்து கொஞ்சம் ஒய்டராக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 17 இன்ச்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அலாயுமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் பிளாக்ல வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் மோஸ்ட்லி ரெட் அண்ட் அந்த ஒயிட்டோட காம்போ வந்து பார்க்குறதுக்கு செம அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சைட் லுக் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேஜராக எந்த சேஞ்சுமே வந்து உங்களுக்கு தெரியல. இன்ஃபேக்ட் அந்த ஃபேரிங் கூட அப்படியே தான் உங்களுக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்லி திங் இந்த கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் போல்டாக வந்து மாற்றிருக்காங்க. மோஸ்ட்லி அதை ஃபில்லாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஒயிட் கலருக்கு அங்கங்கே ஃபுல்லாக ரெட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த இன்ஜின் கார்டும் பார்க்கும்போது இந்த ஒயிட்டுக்கு அங்கே ரெட்டும், இதே இது ரெட்டுக்கு ஒயிட்டும் ரிவர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்குது. இதில் இருக்கிற கலர்ஸில் இந்த ஒயிட் அப்படிங்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது KTMலேருந்து டிரைவ் பண்ண இன்ஜின் தான் வந்து இது. இன்ஜினில் எந்த மாற்றமும் உங்களுக்கு கிடையாது. 200cc லிக்விட் கூலில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதே பஜாஜில் NS200லையும் இதே இன்ஜின் தான், இந்த RS200லையும் இதே இன்ஜின் தான். ஸோ டியூன் மட்டும் வந்து KTMக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி RSக்கும் NSக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஓரளவுக்கு நல்ல மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல புல் வந்து கிடைக்கிது. டிரைவ் பண்ணும்போது அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே கேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் கேஸாக வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த கலருக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஆடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் மேபி பிளாக்குக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகலாம். இதில் ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீடில் 4 வால்ல வந்து உங்களுக்கு இது கிடைக்கும்.
இந்த பைக்கோட ரியர் செக்ஷனை பற்றி நம்ம பார்ப்போம். டயர் வந்து ஒரு 10 செக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 130லேருந்து 140 செக்ஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் நல்லா ப்ராடராக இருக்குது. 17 இன்ச் அலாய் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. பின்னாடி ரியரோட டிஸ்க் பார்க்கும்போது 240 mm இருக்கும். இதில் டியூவல் ஏபிஎஸ்ஸே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு 3 டிரைவ் மோட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு மோனோகாக் சஸ்பென்ஷன்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதாவது ஒரு 7 ப்ரீலோட் அட்ஜஸ்டபுளாக வந்து சென்டரில் அந்த மோனோகாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சைலன்சர் நோட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லோயர் பீட்டில் இந்த சவுண்டு கண்டிப்பாக இன்னொரு பைக்கில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இது நல்லா ரெஸ்ட் பண்ணி நீங்கள் ஓட்டும்போது ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு பீட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஹை ரவ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது. ஈவன் சீட்டு வரைக்கும் அந்த இம்பேக்ட் வந்து இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இந்த பைக்கோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வந்து இந்த டெயில் போர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த டெயிலில் தான் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த டெயில் லேம்ப் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல, பட் ஒரு சில பேருக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரியான ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். லைசன்ஸ் பிளேட் வந்து தனியாக கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே லெஃப்ட் டு ரைட் இங்கே திரும்பி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. சின்னதாக வந்து உங்களுக்கு இருக்குது, பட் நல்லா ஹெவியாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது லைட்டாக தட்டினா கூட உடையிற அளவுக்கு இல்லை, நல்ல குவாலிட்டியாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட்டடாக இண்டிகேட்டர்ஸ் அண்டு டெயில் போர்ஷன் டெயில் லேம்ப்மே வந்து உங்களுக்கு எல்இடியில் இங்கே உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், நடுவில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் க்ளோ ஆகுது. அதே மாதிரி லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து பிரைட் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. நடுவில் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட் வந்து இருக்கும். அதுக்குமே வந்து ஒரு எல்இடியில் மேலே ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீட்டிங்கோட எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இதோட சேடல் ஹைட் வந்து 810 mm வந்து இதோட சேடல் ஹைட். அப்போது ஸ்டாண்டர்டாக பைக்கில் இருக்கிற அதே ஒரு ஹைட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஹைட் வந்து 5'8". அப்போ எனக்கு எந்த அளவுக்கு நம்மளால் ஃப்ளோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். எனக்கு நல்லாவே வந்து காலை கீழே வைக்க முடியுது. 2 காலையும் என்னால் கீழே வைக்க முடியும். அப்போ ஒரு 5'7", 5'6" இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு கீழே இருந்தால் தான் நீங்கள் டோலை தான் வந்து நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணணும். ரைட், இப்போது இந்த ஹேண்டோட பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு கிளிப் ஆன் ஹேண்ட் பார் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவான ஒரு பொசிஷனாக வந்து உங்களுக்கு இல்லை. ரொம்ப நீங்கள் டவுன் பண்ணி போகிற ஃபீல் வந்து உங்களுக்கு இல்லை. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இது இருக்குது. அதே மாதிரி ஃபுட் பேக் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட கொஞ்சம் மிட்டுக்கு பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது. இந்த தையுமே வந்து கரெக்டாக இந்த டேங்கோட போயிட்டு கரெக்டாக இங்கே மர்ஜ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த சீட்டிங்கோட பொசிஷனுமே வந்து நல்ல சிட்டி ரைடுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக தை என்கேஜ் ஆகிற இடத்துல ஒரு மாதிரியான குஷனில் வந்து இந்த டேங்கோட ப்ரொஃபைலோட சேர்த்து வந்திருக்குது. அது வந்து கொஞ்சம் இன்சுலேட்டராகவும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஹீட் இம்பேக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. பட் சீட் வந்து கொஞ்சம் ஹார்டு தான், நல்லாவே வந்து சீட்டு ஹார்டாக தான் வந்து நமக்கு இருக்குது. அப்போ லாங் ட்ரைவ் போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். இங்கே பில்லியனோட சீட்டே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மேலே ரைஸ்டாக வந்து இருக்குது. அது லோயர் பேக்குக்கு ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த டேங்கோட கெப்பாசிட்டி 13 லிட்டர்ஸ் வந்து இதோட கெப்பாசிட்டி. E20 ஃபியூவல் கம்பேட்டபிலிட்டியாக தான் இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. BS6ஓட ஃபேஸ் 2 நார்ம்ஸ் படியும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 13 லிட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு டூரிங்க்கு எடுத்துகிட்டு போனால் இது எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், ஏன்னா அஃபிஷியலாக நமக்கு இன்னும் டேட்டா இல்லை. ப்ராபப்ளி வந்து ஒரு 30 to 33 கிலோமீட்டர்ஸ் வந்து இது மைலேஜ் கிடைக்கிற உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ நம்மளோட ப்ரோ வந்து மேலே ஏறி உட்கார்றாரு. ஓகே, ஸோ உட்கார்ந்ததுக்கப்புறமா நீ ஏறி வர்றதுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருந்தது? ஏறி வரதுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. R15 மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி ஒரு டஃப்னஸ் இல்லை. ரொம்ப மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ஆக்சுவலி அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலி ஒரு கம்ப்யூட்டரில் உட்கார மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. நீங்களே பாருங்கள், நம்ம ஹெட்டோட இது அவ்வளோ ஹைலாம் இல்லை, கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகே, இப்போ சீட்டோட விட்டு வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது? விட்டு வந்து 2 நார்மல் பில்ட் அடல்ட்ஸுக்கு ஓகே, பட் 2 வெல் பில்ட் அடல்ட்ஸ் உட்காந்தா கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூஸ் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஓகே, இப்போ இந்த கிராப் ஹேண்டில் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்த்தோம்னா தனியாக கொடுக்கல, ஒரு மாதிரி இன்சர்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டிரைவ் பண்ணும்போது சேஃபாக இருக்குமா? ஆக்சுவலி அது ஒரு மிஸ் தான். கிராப் ஹேண்டில் ஒழுங்காக NSலேருந்து டெரைவ் பண்ணி அதே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும்.
வந்திருக்கும். இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட விட்த் வந்து 765 mm வந்து இருக்கும். லென்த்து வந்து 1999 mm வந்து இதோட லென்த்து. ஹைட் வந்து 1114 mm வந்து இதோட ஹைட்டு. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 157. இதோட வீல் பேஸ் முன்னாடிக்கும் இப்போக்கும் ஒரு 11 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1358 mm வந்து இதோட வீல் பேஸ். இதோட கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 167 kg வந்து இதோட கர்வ் வெயிட்டு. கொஞ்சம் வந்து வெயிட்டாக தான் வண்டியே இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த அப்கிரேடில் அடிஷ்னலாக உள்ளே வந்திருக்கிறது ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அக்ரெசிவாக நீங்கள் டவுன் ஷீட் பண்ணும்போது ரியர் வீல் லாக் ஆகி ஸ்லிப் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மீனிங்ஃபுல்லான அப்கிரேட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஒரு டூரர் பைக் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நடுவில் நிறையா விதமான ரோட்ஸில் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த ஸ்லிப்பர் கிளச் ரொம்ப நாளாக மிஸ் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் இந்த அடிஷன் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். கிளஸ்டர் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிளஸ்டர் வந்து ஒரு அப்கிரேடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஹாஃப் த வே அனலாகாகவும் ஹாஃப் த வே டிஜிட்டலாகவும் இருந்த விஷயம் இப்போ ஃபுல்லி டிஜிட்டலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளேவாக இருக்குது. டிஎஃப்டி வந்து உங்களுக்கு இது இல்லை. பட் இருந்தால் கூட டே டைமில் நல்ல விசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மல்டி கலர்லேயே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இதில் தெரியுது. இங்கே மேலே வந்து ஒரு டஃபன் கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தோ டிஸ்பிளே வந்து சின்னதாக இருந்தால் கூட இங்கே ஒய்டராக கிளாஸ் வச்சு ஒரு பெரிய கிளஸ்டர் மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே வார்னிங் லைட்ஸ் எல்லாம் வருது. ஏபிஎஸ்க்கும் செக் லைட், இன்ஜின் செக் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயிலோட வார்னிங்கும் வந்து இங்கே உங்களுக்கு வருது. இங்கே 2 பட்டன் வந்து உங்களுக்கு இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த கிளஸ்டரை உங்களால் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண முடியும். அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா கால் அலர்ட் வந்து உங்களுக்கு வரும். இந்த இடத்துல வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. இங்கே வந்து ரேஞ்ச் வந்து உங்களுக்கு காமிக்குது. 411 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னும் போகலாம் அப்படின்னு சொல்லி. டேங்க் வந்து ஃபுல்லுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே ஓடோமீட்டரோட ரீடிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே லெஃப்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து அடிஷ்னலாக இங்கே இப்போ இன்க்ளூட் ஆகிருக்கு. முன்னாடி இல்லாத விஷயம். இது கண்டிப்பாக தேவையான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம மொபைலோட யூஸபிலிட்டிக்கு இது தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இங்கே லெஃப்ட் சைடு வர்றோம் அப்படின்னா இந்த பட்டனு கிளஸ்டரில் இருக்கிற டிரைவ் மோட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஏபிஎஸோட டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரோடு, ரெயின், ஆஃப் ரோடு அதுக்குரிய சேஞ்சிங் சுவிட்ச் வந்து இங்கே நமக்கு இருக்குது. ஹெட்லைட்டுக்குரிய டிம் பிரைட் கண்ட்ரோலே வந்து உங்களுக்கு இங்கே தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஃப்ளாஷ் லைட் தான் நமக்கு வரும். பட் இதுலேயே வந்து பிரைட்டு, டிம்மு இப்படி கிடைக்கிது. அது போக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளாஷ் லைட்டாகவும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். இண்டிகேட்டர் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஹசார்டஸ் வந்து இதில் கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். ஹார்னு நல்ல லவுடரான ஒரு ஹார்னும் வந்து உங்களுக்கு இருக்குது. கிளச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லிப்பர் கிளச் தான். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. சிட்டி டிராஃபிக்கு இது கொஞ்சம் பெயினை வந்து க்ரியேட் பண்ணும். ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் ஆன் ஆஃப்க்கு இங்கே ஒரு சுவிட்ச் வந்து இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு ஒரு சுவிட்சும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி இங்கே எந்த ஆக்டிவிட்டியுமே நமக்கு ரைட் சைடில் கிடையாது. ஈவன் இந்த லீவர் கூட அட்ஜஸ்டபிளாக கொடுக்கல. எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக தான் கிடைக்குது. இந்த RS200 பட்ஜெட் என்ன, வேரியன்ட்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஒரே வேரியன்ட் தான் கிடைக்குது. ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் பார்த்தோம்னா 1.84 lakhs எக்ஸ் ஷோரூம் காஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி 1.74 lakhs இருந்தது. அப்போ ஒரு 10,000 ரூபாய் இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒர்த்தான விஷயங்கள் இதில் நடந்திருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டாண்டர்டான கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒயிட் வித் இந்த ரெட்டோட கிராஃபிக்ஸு இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இதே இது ரெட் வித் ஒயிட்டில் இருக்கிற கிராஃபிக்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல் பிளாக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு 3 கலர்ஸில் உங்களுக்கு வரும். இப்போ இந்த பல்சர் RS200 இப்போ நம்ம டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லான்ச் பண்ணலாம். த்ராட்டில் கொடுத்தோன்னா நல்லா செம்ம வைப்ரண்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட் கியர் போட்டு ஒரு த்ராட்டில் வந்து நான் கொடுக்குறேன். நமக்கு ஸ்பீடா மீட்டர் லாக் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணி நம்ம ஓட்டி பார்ப்போம். கியர் ஷிஃப்ட்டு செம்ம ஸ்மூத்தராக இருக்குது. அந்த 6 ஸ்பீடு இருக்கிறதோட அட்வான்டேஜ்
செமையாக க்ரூஸ் பண்ணலாம். நல்லாவே வந்து 6th கியரில் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அக்ரெசிவாலாம் புல் வந்து இல்லை. அதுவும் 6th ஸ்பீட் நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி லீனியராக பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. பட் நீங்கள் ஃபுல் த்ராட்டில்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல வைப்ரேஷன் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நமக்கு ஒரு புல் வேணும் அப்படின்னா 4th போட்டு ஒரு ஃப்ளிக் பண்ணி அடித்தோம்னா நல்ல 3rd. ஸோ கிளச்சு நான் சொன்ன மாதிரி நிற்கும் போது இருந்த அந்த ஒரு ஹார்ட்னஸ் நம்ம டிரைவ் பண்ணும்போது அந்த ஃப்ளிப் பண்ணி ஓட்டும் போது நமக்கு பெருசாக ஃபீல் ஆகல. ஓரளவுக்கு ஸ்மூத்தராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ரோல் பண்ணி நம்ம ஓட்டினா கூட வண்டியோட அந்த வெயிட் வந்து நமக்கு பெருசாக தெரியல. ஸோ அதே மாதிரி அந்த சீட்டிங்கோட அந்த பொசிஷன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. நான் வந்து நல்லா நிமிர்ந்து தான் உட்காந்துருக்கிறேன். நான் ரொம்ப டவுன் பண்ணி ஓட்டின ஒரு ஃபீல் வந்து இல்லை. ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாகவே உட்காந்துருக்கோம். அப்போ அந்த பேக் பெயின் வர்ற பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ஆர்பிஎம் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 5000 வரைக்கும் நல்லாவே வந்து ஸ்மூத்தராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த வைப்ரேஷன் நல்லா நமக்கு சீட்டு வரைக்கும் ஃபீல் ஆகுது. அந்த டேங்கோட வைப்ரேஷன் கூட அந்த பேட் வந்து போட்டு கொஞ்சம் சப்ரஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம தொட வரைக்கும் அது வருது. ஹீட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஹைவேல ஓட்டும் போது டெஃபினட்டாக ஹீட் வந்து எதுவுமே நமக்கு வரல. இது வந்து லிக்விட் கூல் தான். பட் இது லிக்விட் கூல்டு அளவுக்கு இதில் அந்த அளவுக்கு த்ராட்டில் கொடுத்தா கூட பவர் இருக்கான்னு கேட்டால் அவ்வளோலாம் இல்லை. பட் இருந்தால் கூட நமக்கு வந்து எதுவுமே வந்து பெருசாக அந்த ஹீட் வந்து இம்பேக்ட் வந்து நமக்கு தெரியல. நல்ல த்ராட்டில் கொடுக்க ஒரு நல்ல ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்லா பெண்ட் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னா வாவ் சூப்பர் ஏரோடைனமிக்காக வந்து உங்களுக்கு இருக்கு. கியர் வந்து நல்ல டாலாகவே இருக்கு. இப்போ பாருங்க, நல்ல ஸ்பீடு வந்து நல்லா நான் லோ பண்ணிக்கிறேன். 6th கியரில் நான் இருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒரு த்ராட்டில் கொடுக்குறேன் பாருங்க, அப்படியே அழகா எந்திரிச்சு போகுது. நமக்கு பெருசாக அந்த நாக்கிங் வந்து பிரச்சனை வந்து இல்லை. 3rd கியரில் தான் இப்போ வண்டியவே நான் எடுத்துருக்கிறேன். எந்த நாக்கிங் இல்லாமல் கியரு அப்படி அழகா இடிக்காம போகுது. சூப்பராக இருக்குங்க. கியர் பாக்ஸு டெஃபினட்டாக வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சூப்பராக வந்து அந்த கியர் பாக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ நான் இங்கே லெஃப்டில் ஒரு மண் ரோடு இருக்குது, அதுக்குள்ளே இறங்குறேன். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, லிட்ரலி கொஞ்சம் ஒஸ்டான ஒரு ரோடு தான். வா, நல்லா இருக்குதுங்க. நமக்கு சீட்டு வரைக்கும் அந்த இம்பேக்ட் வந்து வரல. சூப்பராக வந்து அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரிஃபைன்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ரொம்ப அக்ரெசிவான புல் இல்லாமல் டீசெண்டாக க்ரூஸ் பண்ணி நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஹோப் இந்த வீடியோ இந்த பஜாஜோட பல்சர் RS 200 பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.